Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Chrome search history-யை எப்படி delete பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு Chrome browser-ல நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை சர்ச் பண்ணி பார்த்துருப்போம். அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை கிளியர் பண்ணால் கூட பெர்மனெண்ட்டாக கிளியர் ஆகாது. இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை பெர்மனெண்ட்டாக எப்படி delete பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொபைலில் Chrome browser ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த பேஜில் டாப்பில் 3 டாட் ஷோ ஆகும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணலாம். இதில் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா Chrome சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஷோ ஆகும். இந்த ஹிஸ்ட்ரியை நார்மலாக இப்படியும் கூட delete பண்ணலாம். ஆனால் இது பர்மனெண்ட்டாக delete ஆகாது. ஹிஸ்ட்ரியை பர்மனெண்ட்டாக delete பண்ணுறதா இருந்தால் சேம் இதே பேஜில் myactivity.google.comனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மை கூகுள் ஆக்டிவிட்டி பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஷோ ஆகும். இந்த பேஜ்லேயே சர்ச் ஹிஸ்ட்ரியை delete பண்ணுற delete ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆல் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் சூஸ் ஆக்டிவிட்டி டு டெலிட்னு இருக்கும். இதில் 22 ப்ராடக்ட் செலக்டடாக இருக்குது. எல்லாத்தையும் அன்செலக்டட் பண்ணிவிட்டு Chrome browser மட்டும் செலக்டடாக வைக்கலாம். செலக்ட் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு delete nowன்னு இருக்கும், இதில் delete கொடுத்துக்கலாம். ஓகே, மை ஆக்டிவிட்டி பேஜில் இருந்து Chrome ஹிஸ்ட்ரி delete ஆகிடுச்சு. இந்த Chrome ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேருந்து மட்டும்தான் delete ஆகிருக்கு. இதை பெர்மனெண்ட்டாக delete பண்ணுறதா இருந்தால் பேக் இந்த பேஜில் 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு மை ஆக்டிவிட்டி பேஜ்லேருந்து delete பண்ணோம். நெக்ஸ்ட்டு Chrome ஹிஸ்ட்ரியிலேருந்து delete பண்ணலாம். சேம் இதே பேஜில் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் சேவ் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளியர் கொடுத்துக்கலாம். ஓகே, Chrome சர்ச் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக delete ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.